ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகாலை வேளையிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை, 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 கிருபைக்காக நன்றி. உடைய இரக்கத்துக்காக நன்றி. தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, திருச்சபையாக, ஒளியலாக இணைந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறதே. அங்கங்கே இருந்த நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் நம்முடைய கிருபை, 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 கிருபை ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய கிருபை, நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, ஓ ஜெயம் கொடுக்கிற நாமத்தினாலே, வெற்றி தருகிற நாமத்தினாலே, மகிமையுள்ள நாமத்தினாலே நன்றி, நன்றி, நாமத்திற்கு நன்றி, இரத்தத்திற்கு நன்றி, இயேசுவின் விலையேறப்பட்ட நம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காக நன்றி, நன்றி. சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். The Lord will bless the house, bless the families என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நோக்கி காலவெளியிலே நாம் பார்க்க போகிறோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகம் முழுவதும் வகை வகையான குடும்பங்களை தேவன் வைத்திருக்கிற ராஜாக்களின் குடும்பங்கள் உண்டு, பிரதான பெரிய மக்களுடைய குடும்பங்கள் உண்டு, சாதாரண மக்களுடைய குடும்பங்கள் உண்டு, படித்த குடும்பங்கள், படிக்காத குடும்பங்கள், கிராமத்தில் உள்ள குடும்பங்கள், ஒவ்வொரு விதவிதமான குடும்பங்கள். கை வைத்து தோத்திரம் பண்ணி ஆண்டவர் குடும்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். முதல் குடும்பம் ஆதாமும் ஏவாள, பிறகு வேதாகமும் முழுவதும் குடும்பங்களையே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குடும்பம், ஈசாக்கு குடும்பம், அப்படியே குடும்பங்களை பார்த்துட்டே வரோம். ஆமேன். குடும்பங்களை கட்டுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே, எங்கள் குடும்பத்தில் நம்முடைய வல்லமை விளங்கணுமே. அன்றைக்கு கொர்நேலின்னு ஒரு குடும்பம் புதிய ஏற்பாட்டில் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், தூதனை அனுப்பினார். இந்த காலவெளியில் ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்ச எல்லா குடும்பத்தினரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கள் குடும்பம் ஆண்டவரே நம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பமாய் இருக்கணும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இஸ்ரவேல் குடும்பமாக நாம் இருக்கணும். We must be like Israelites, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்கிறவர்கள். அவ்வளோதான். ஆரோன் குடும்பம் அப்படின்னா ஆசாரிய குடும்பம், தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அவ்வளோதான். எந்தெந்த குடும்பங்கள்லாம் தேவனை நாம் ஆராதிச்சுட்டு இருக்கிறோமோ அவங்கெல்லாம் ஆரோன் குடும்பம். எந்தெந்த குடும்பங்கள்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இஸ்ரவேல் குடும்பம். கை வைத்து ஆண்டவரே எங்களை இஸ்ரவேல் குடும்பமாய், ஆரோன் குடும்பமாய், ஆராதிக்கிற குடும்பமாய், நீர் தெரிந்து கொண்ட குடும்பங்களாய், எங்கேயோ இருந்த எங்கள் குடும்பத்தை எப்படி தொட்டீர்னு எங்களுக்கே தெரியாதப்பா. எங்களுடைய குடும்பத்தை நீர் எப்படி நேசித்தீர், எப்படி கொண்டு வந்தீர். ஆச்சரியமாக எங்கள் குடும்பத்தை தொட்டதுக்காக நன்றி. ஆமேன். அழைத்த தேவன், குடும்பங்களை தெரிந்து கொண்ட தேவன் குடும்பங்களை நினைவு கூறுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் பெற்ற குடும்பங்கள் என்று பார்க்கிறோம். தயவு செய்யப்பட்ட குடும்பங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் தேவன் குடும்பத்துக்கு தயவு பண்ணினார். ஆமேன். குடும்பத்திற்கு சுதந்திரங்களை கொடுத்தார். எண்ணாகமம் 3:54 நாம் வாசிக்கிறோம். குடும்பங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். இந்த காலை வேளையிலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிற குடும்பங்களாக இருக்கணும். உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகரியா, எலிசபெத் குடும்பம் கத்தரிட்ட சகல கற்பனைப்படி நடந்து தேவ வல்லமை பெற்றாங்க. அன்னாளின் குடும்பம் ஆலயத்துக்கு சென்று ஜெபம் பண்ணி வல்லமை எடுத்தாங்க. எப்படி ஏராளமான குடும்பங்கள். ஓ ரபாலா ஹதா ரபா. அந்த காலவழி நம்முடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளை பிரியாமல் பார்த்துக்கிட்டாரே, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்முடைய குடும்பங்களை ஒன்றா வச்சிருக்கிறார், சேர்த்து வச்சிருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் கிருபையாக வளர்ந்துக்கிட்டே வருது, உயர்ந்துக்கிட்டே வருது. இன்னும் வளரும், குடும்பம் உயரும், நன்மையினால் நிரப்புவார். இன்னும் கர்த்த கிருபையினால் நம்முடைய குடும்பங்களை நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. அதிகாலையிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் குடும்பத்திற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். யோசுவா அதிகாலையில் எழுந்து எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணது மாதிரி, சாமுவேல் அதிகாலமே எழுந்து ஸ்தோத்திரித்தது போல, இன்றைக்கு விசுவாசிகளாக ஊழியர்களாக எங்கள் குடும்பத்துக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து மார்க் 1:35 போய் மலையில் போய் உட்கார்ந்து எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினீரே, நன்றி அப்பா. ஓ, ஆபிரகாம் குடும்பத்திற்கு ஆண்டவர் தரிசனமானீரே, ஈசாக்கு குடும்பத்துக்கு தரிசனமானீரே, யாக்கோபு குடும்பத்தில் தரிசனமானீரே. ஓ ரபக்கதையந்தனமலபலபலபா, நன்றி ஆண்டவரே. கொர்நேலியு குடும்பத்துக்கு தரிசனம் கொடுத்தீரே. எங்கள் குடும்பத்துக்கு உம்முடைய கிருபை வேணும், தயவு வேணும், உம்முடைய தரிசனம் வேணும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். மகிமை மகிமை மகிமை. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? இன்றைக்கு காலை வேளையிலே ஆமென், சில நிமிடங்கள் தான் ஜெபிக்கிறோம். அந்த காலை வேளையிலே உற்சாகமாய் உள்ளம் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, உலகத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் கிடையாது, பாடுகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, வியாதிகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபை உள்ள குடும்பங்கள் உண்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு, கர்த்தருடைய தயவு பெற்ற குடும்பங்கள் உண்டு, கர்த்தர் மேன்மைப்படுத்தின குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் எல்லா காரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். என் குடும்பம் தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்ட குடும்பம், தேவனால் உயர்த்தப்பட்ட குடும்பம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஓ ரப்லஹா தரா. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் மேன்மை தெரியாமல் இருக்கலாம். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். கிருபை 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 கிருபை. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், வர்த்திக்க பண்ணிருக்கிறார், வேலையில் கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடங்களை ஆங்காங்கே நல்ல மதிப்பெண்களை பெறவும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 115:18, நாமோ இது முதல் கண்டும் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. அல்லேலூயா. ஆமென். நாமோ தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை மகிமையுள்ள குடும்பங்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆச்சரியமான குடும்பங்களாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அற்புதமான குடும்பங்களாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த காலவெளியில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பங்களுக்கு நீர் கொடுத்த வேலைகளுக்காக ஸ்தோத்திரம், தொழில்களுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்கள், வீடுகள், இடங்கள், வாகனங்கள், பொருட்கள். ஆமென். ரம் கபாரா தாரா கபா. உம்மை தேடின நம்முடைய பிள்ளைகளை எப்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர். கோலும் கையுமாய் நாங்கள் உம்மை தேடி வந்தோமே. இன்றைக்கு எங்கள் குடும்பங்களை எவ்வளவு மகிமையாக உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. மகத்துவமுள்ள தேவனுக்கு நன்றி, மாறாத தேவனுக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை போல ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டோ? உம்மை போல உயர்த்துகிற தேவன் உண்டோ? ஓ நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களை உயர்த்துகிறவரே நன்றி. எங்கள் குடும்பங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி. கிருபை 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 கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலவெளியிலே எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்ப, எங்கள் குடும்பத்தை மூடும், எங்கள் பிள்ளைகளை மூடும், ஆசீர்வதியும், தழைக்க செய்தார். யாத்திராகமம் 1:21 குடும்பங்களை தழைக்க வைத்தார். தாவீது குடும்பத்துக்கு விரோதமாக அன்றைக்கு எல்லாம் வந்தபோது தாவீதின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்ற, உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை அழிய விடாமல் உயர்த்துவேன், சர்வ வல்லமுள்ள தேவன் நான். ஆமென்,
எங்கள் குடும்பத்தை உயர்த்துவே. இந்த காலவெளியில் யாராவது குடும்பத்தை பற்றி சோர்ந்து போயிருந்தால், பிள்ளைகளை பற்றி கவலையோடு இருந்தால், வேலை இப்படி இல்லையே, உயர முடியவில்லையே என்று சோர்ந்து போயிருந்தால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். உன் குடும்பத்தை நான் உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் குடும்பமாய்வனை மாற்றுகிறேன், ஆரோனின் குடும்பமாய்வனை மாற்றுகிறேன், துதிக்கிற குடும்பமாய்வனை நான் மாற்றுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷைபலா கத்தரா கத்தனந்தரா தியந்தலாஹா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இந்த காலவெளியிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சொல்லி பாடுவோமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் பரிசுத்த, சேனைகளின் பரிசுத்த, சேனைகள் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா அகிலத்தை, அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் ஆராதிப்போம். வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மை ஆராதி. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. இந்த காலவெளியில் கரங்களை தட்டி பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். நம்முடைய குடும்பங்களை அவர் தெரிந்து கொண்டார், நம்முடைய குடும்பங்களை அவர் அழைத்தார், ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கை சுத்தி எங்கள் குடும்பங்கள் கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கட்டோம்ப்பா. இந்த காலவெளியிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுமே அதிகமாய் நல்ல நேசிக்கிற குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் மாறணும். எங்கள் பிள்ளைகளுமே நேசிக்கணும். வாக்கு தத்தத்தை வசனத்தை பற்றி கொள்ளுகிற குடும்பமாக இருக்கணும். எங்கள் குடும்பம் கை வைத்து எங்கள் குடும்பத்தில் தினந்தோறும் ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள், இந்த தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் சரியாக இருக்கணும். கிறிஸ்துவின் குணங்கள் எங்கள் குடும்பங்களில் வரணும். பொறுமை, தாழ்மை இதெல்லாம் தாருங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது தாங்கி கொள்ளணும், சைத்து கொள்ளணும். அந்த கிருபையை தாருங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சபைக்கு உதவியாக இருக்கணும், அநேகருக்கு உடைய அன்பை வெளிப்படுத்தணும். ஆமென். எங்களுக்குள்ள 3 விதமான கனிகள் இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய கனிகள் இருக்கணும். உண்மையில் வைக்கிற அன்பு எங்கள் குடும்பத்தில் உமக்கு கொடுக்க வேண்டிய கனி. 2வது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனி, எங்கள் குடும்பம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். 3வது எங்களுக்கு நாங்களே கொடுக்குற கனி, எங்கள் குடும்பத்துக்குள்ள கனிகள் இருக்கணும். விசுவாசமாகிய கனி, எதையும் ஆண்டவர் செய்வார்ன்ற விசுவாசங்களுக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை மகிமை மகிமை, உடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம், உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம்.
உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த காலை வேளையில் அப்பா எங்கள் குடும்பத்தை கைவிடாதிரும். எங்கள் குடும்பத்தை நீர் நடத்துவீராக. எங்கள் குடும்பத்தை உயர்த்துவீராக. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். விசுவாச குடும்பங்களை நல்லா ஆசீர்வதிக்கணுமே. பரிசுத்தாவில் நிறைந்த குடும்பங்களாக இருக்கணும் அப்பா. ஐக்கியம், அன்பு, தாழ்மையுள்ள குடும்பங்களாக இருக்கணும். கற்புள்ள வாழ்க்கை, சகலவித கனிகள் நிறைந்த குடும்பங்களாக இருக்கணும். நாங்கள் வசிக்கிற இடங்கள், ஊர்கள், வட்டாரங்கள், எங்கள் குடும்பங்களில் சாட்சி கெட்டு போயிடக்கூடாது. ஒரே எங்கள் குடும்பமக்கு மகிமையாக இருக்கணும். வேலையடையும் குடும்பங்களை இரத்தத்தினால் வேலையடையும். யோபு வேலையடைச்சிங்களே, அவனை அவன் வீட்டையும் வேலையடைத்த தேவன் இன்று காலை எங்கள் குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் வேலி அடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நன்மைகளை வேலி அடைக்கிறோம், சுகத்தை வேலி அடைக்கிறோம், கிருபைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிறோம். சத்துருவுளை நுழையாதபடி குடும்பங்களை வேலை அடையும். பிள்ளைகளை சுற்றி வேலை அடையும். வாலிப பிள்ளைகளை சுற்றி வேலை அடைப்பீராக. சிறு பிள்ளைகளை சுற்றி வேலை அடைப்பீராக. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. வேலைகளை ஆண்டவரே, தொழில்கள் நம்முடைய கிருபை இருப்பதாக. ஆமென். கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவா என்று சொன்னீரே, அந்த கிருபையை தாரும். ஆமென். குடும்பத்தின் கட்டுகளெல்லாம் அருந்து போகட்டும். உம்மை நேசிக்கிற குடும்பங்களாக, மகிமையுள்ள குடும்பங்களாக எல்லா குடும்பங்களும் மாறுகிறதற்காக நன்றி. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்னாள் அழுது குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணும்போது அவள் குடும்பத்தில் பிள்ளை வாக்கியத்தெல்லாம் கொடுத்தீங்களப்பா. இன்றைக்கு குடும்பத்தில் யாராவது இப்படி காரியங்களுக்கு அழுது ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு அற்புதம் செய்யணுமே, நம்முடைய வல்லமை விளங்கணுமே. அன்றைக்கு யோபு தன் குடும்பத்துக்கு பலி செலுத்தி ஜெபித்த போது அவனை மீண்டும் உயர்த்தி ஆசீர்வதித்தீர். அவ்வளவு பிரச்சனைகளையும் அவனை தூக்கி நிறுத்தினீர். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்காக வேண்டினானே, அவன் ஜெபத்தை கேட்டு அவனுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தீர். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்த போது அந்த ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேலே வந்ததே. இன்னைக்கு இந்த காலவெளியில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் என்னுடைய ஆசீர்வாத நன்மைகள், கிருபைகள் வந்து பலிப்பதாக. எல்லா சாபங்கள், அந்தகாரங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆளுகை எங்கள் குடும்பங்களில் வந்து தங்குவதாக, பலிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, 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 கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி, 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 தயவுக்காக நன்றி, ஆச்சரியமான உம்முடைய வழிகளுக்காக நன்றி, 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 நன்றி. இந்த காலவெளியில் குடும்பமாக இணைந்து நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு முன்னே செல்லுகிற தேவன் நீர்தானே. எங்கள் குடும்பத்துக்கு நீர் முன்னால் செல்லணுமே. நீர் எங்கள் குடும்ப தலைவராக இருக்கணுமே. எங்கள் குடும்பத்தை நீ நடத்துகிறவராக இருந்து எங்களை வழி நடத்தணுமே. எல்லாம் கை வைத்து எங்கள் தலைவனே, அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பத்தை நடத்துங்கன்னு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோமா? ஹல்லேலூயா. அன்பு இயேசுவே, எங்கள் முன்னே செல்லும் நல்ல இயேசு ராஜனே, சொல்லுவோம். எங்கள் தலைவனே, அன்பு இயேசுவே, எங்கள் முன்னே செல்லும் நல்ல இயேசு ராஜனே. தடைகள் நீங்கணும்ப்பா. தடைகள் நீக்கிடும், வழியை காட்டிடும், எங்கள் மத்தியில் இறங்கி வந்திடும், எங்கள் மத்தியில் பாடுவோம் சேர்ந்து. ஹோசன்னா, 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 தாவீதின் மைந்தனுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை. ஹோசன்னா, ஹோசன்னா. கீதம் பாடுவேன், நான் பாடுவேன், தேவாதி தேவனையே உயர்த்தி பாடுவேன். உயர்த்துகிறது காலவெளியில் பாடுவேன், நான் பாடுவேன், தேவாதி தேவனையே உயர்த்தி பாடுவேன். உந்தன் நாமத்தில் அற்புதங்களே, உந்தன் வார்த்தையில் அதிசயங்களே, உந்தன் நாமத்தில் அற்புதங்களே, உந்தன் வார்த்தையில்
ஹோசனா 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 தாவீதின் மைந்தனுக்கு ஹோசனா. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியில் அவரை ஆர்ப்பரிப்போம். குடும்பங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. குடும்பங்களுக்கு கர்த்தர் வைத்த போகிறார். குடும்பங்களுடைய வல்லமை விளங்க செய்ய போகிறார். இன்று காலை கொஞ்ச நேரம் உடைய பாதபடியில் வந்து உடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி. குடும்பங்களாக பிள்ளைகளாக அங்காங்கே நாங்கள் இணைந்தோம். எங்களை ஆசீர்வதித்தீர். நீரே எங்களை ஜெபிக்க வைத்தீர். வார்த்தைகளை கொடுத்தீர். எழும்ப வைத்தீர். இந்த அதிகாலை ஜெபம் எங்கள் குடும்பங்களில் தழைக்கட்டும். நிச்சயமாக அந்த அதிகாலை ஜெபத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணி உம்மோடு இணைந்து சத்துருவை ஜெயிச்சு அந்தகாரங்களை ஜெயிச்சு எங்கள் குடும்பங்களெல்லாம் அந்த மாவட்டத்தில் இந்த தேசத்தில் பட்டணங்களில் தழைத்து உமக்கு மகிமையாக மாறப்போவதற்காக நன்றி. ஜெபத்தில் இணைந்த அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதியும். சொல்லி ஜெபித்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.